நம்மளுக்கும் சரணாகதிக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். பாருங்க, அந்த துறை உதாரணத்தை எடுக்கும். எனக்கு ஒரு மகான் சொன்னது, நம்மெல்லாம் கோயிலுக்கு போய் நம்முடைய லிஸ்ட்டை தான் சொல்கிறேன் இல்லை, இது வேணும் அது வேணும் இது வேணும். யாராவது போய் நீங்கள் யாராவது ஒருவராவது என் பெருமானே உன் திருவருள் படி நடக்கட்டும் அப்படி சொன்னீங்களா? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்போ அதில் ஒன்று தெரியுது, அவர் உனக்கு என்ன கொடுக்குறோம்ன்றதை பற்றி எனக்கு அக்கறை, எனக்கு என்ன வேணும் அதுதான் டிமாண்ட். ஒரு சசி ஏ சசி பி சிரிக்கிறான். நான் என்ன வேணுன்றோம்னா கோயிலுக்கு என்ன சொல்கிறேன், ரெண்டு டிமாண்ட். இது கூட இப்போ வந்த உடனே என்னென்னா, எனக்கு கவலையிலே பிறந்து கவலையிலே இருந்து கவலையிலே செத்து அப்படிப்பார். அங்கே உள்ள நீ போய் என்ன சொல்கிறாய், அதை கொடு இதை கொடு இதை கொடு. ஆனால் முடியுங்க பிறகு என்ன வேணும் ஓடி பாருங்க. என் பெருமானே மகிழ்ச்சி வந்து பிரதானம் என்ன வேணும் கேள். அண்ணே என் பெருமானே எனக்கு என்ன வேணுமன்றது உனக்கு தான் தெரியும். சரி, எனக்கு என்ன வேணும் தெரியாது. நான் வேணுமென்று சொல்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் கடவுளை கேட்டு கொடுத்து இல்லை, அது அவங்களுக்கு நிறைய தம்பு சேர வேண்டி வந்தது. ஏன்னா அவரை அந்த எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் பரம்பொருளோட திருவடியில் நீ உண்ட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலையே, நீ விண்ணப்பத்தை டிமாண்ட் பண்ண, இதை கொடு ஒரு நமக்கலையே. பிறகு என்ன வேணா, என் பெருமானே எனக்கு தெரியாது, நீ எனக்கு எது பெஸ்ட்டு நினைக்கிறியோ அதை கொடு. அவர் என்ன கொடுத்தார், என்கொயரி செல்ஃப் என்ன ஆத்ம விசாரம் பண்ணு, அதுக்குரிய ஒரு தடையும் வராமல் அந்த ஆசீர்வாதம் அதை மட்டும்தான் கொடுத்து. அப்போ இந்த உலகத்திலே அதி உயர்ந்த ஆசீர்வாதம் என்ன இறைவன்லேருந்து அவர் எனக்கு கொடுக்க விரும்பினா அதை கொடுக்குறார், ஆத்ம விசாரம். அது உதாரணம். ஓகே, அப்போ இப்போ என்ன தலையங்கம் சரணாகதி எல்லா இடத்தையும் தமிழ்லேயுமே இறைவனுக்கு சரணாகத வத்சலாண்டு பேர். திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வரும். நீங்கள் ஏன் கடவுள்கிட்ட போய், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் வல்லவர், எங்கே நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிவர், அவர்கிட்ட போய் நீ ஏன் டிமாண்ட் பண்ணுற? இதைத்தான் நீ கொடுக்கணும். என்ன அர்த்தம், உனக்கு நீ கொடுக்க வேண்டிய எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு வேண்டாம். அதுபோலாம் அதுதான் என்ன, அதை கொடுத்தா அதானே கொடுப்பார். நீ என்ன சொல்கிறாண்டா, இது டோட்டலி எகெயின்ஸ்டு சரணாகதி. எனக்கு இந்த லிஸ்ட் இருக்குது, அதுதான் நீ கொடு. சரி, இப்போ வேறு இந்த மெடிக்கல் மேன் இந்த கண் இமைக்கிறது கூட இந்த கையில் இல்லை. என்ன வாய் துறங்க நீங்களாம், மற்றதெல்லாம் விடு. இந்த உடம்பில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதில் ஒன்று கூட நான் என்று சொல்கிற உண்ட கையில் இல்லை. இது உண்மையிலே உண்ட இதயம் கொண்டு உண்ட இந்த ஃபீலிங்கோட என்னது இமோஷனில் வந்தால் சரணாகதி நடக்கும். பெருமானே இல்லை, அது எத்தனையோ அழகான பாட்டெல்லாம். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குடைவித்தால் குடைகின்றேன், குறித்த ஊனை நீ ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதே நீ என்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், வந்தோ இச்சிறியே நாள் ஆவதென்னே. உனக்கு இந்த பாட்டு நீ பாடாட்டியும் உண்டு இதேன்னு சொல்லும் பெருமானே. என்ன அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் நம்ம அதான் சொல்லணும், வடிகட்டின முட்டாள் வேறு என்ன சொல்கிறது பாருங்க. நேற்று இன்று நாளை, சரி, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க வெனிசுலாவில் தூங்கி கொண்டாரு நாங்கள் இல்லையோ, பில்டிங் ஒரு அதுக்கு என்ன பண்ண, இங்கே 2 சுனாமி வந்த மாதிரி. இப்போ இன்னமும் அதுக்குள்ளே இருக்காங்க, ரபுளுக்குள்ளே எடுத்துக்கொண்டு இருக்காங்க. முடியுமா யோசிப்பா, கற்பனை கூட பண்ணியிருப்பாங்களா? இல்லையே.
நீங்களும் ஒரு கூலாக இருக்கிறீங்க, எல்லாம் மில்கண்ணனி, நான் மில்கண்ணனி. அப்போ முதல்ல விசாரம் செய்யுங்க. இந்த இடத்துல பலவீனன், நான் யாரோ சொன்ன நேற்று, மன்னிக்கிற ஒரு பலவான் தான் முடியும், ஒரு பலவீனனால் முடியாது. அப்போ இந்த சரணாகதி அது உயர்ந்த பரிணாமத்தில் உச்சக்கட்டத்தில் போனேன் இல்லை. ஒரு தெளிவான அறிவும் இந்த உலகத்தை பற்றிய தன் உடலை பற்றிய எல்லாத்தையும் ஞானம் உள்ளவனுக்கு தான் அவன் பெருமானை கைவிட்டான். சாதாரண நீ விடவும் மாட்டாய், உன்னை விடவும் முடியாது. இப்போ சாமியார் உதாரணம் எடுப்பேன், இங்கேருந்து போகிறதுக்கு பணம் இல்லான்ட்ட ஒன்றும் கிடைக்கல, வெறும் கையோடாமல் போகிறேன். ஆனால் ஒரு 0.001 கூட சந்தேகம் அப்படிங்க இருக்கவில்லை. அனன்யா சிந்தியந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேசாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியகம். இதெல்லாம் சத்தியவாக்கு. என் பெருமான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார்? என்னை விட அவனுக்கு வேறு யாரும் இல்லை. என்னையே நம்பி என்னிலே தங்கி என்னையே வழுத்தி கும்பிட்டு ஆராதனை செய்கிற என்ற பக்தனுக்கு அவனுக்கு என்ன ஒன்று நான் கொடுப்பேன், உள்ளதை பாதுகாப்பேன் என்று ப்ராமிஸ். இது இந்த உலகத்தில் அத்தனை துறவிகளால் நிரூபிக்கப்பட்ட சாமி அறிஞ்ச முன்னுக்கு இருக்க, மற்றவங்களுக்கு தெரியாட்டு. இது பாருங்களேன், இன்றைக்கு சிரிப்பு பவுண்டா, இது இது இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கு இல்லை என்ன சொல்கிறீங்க? ஸோ சரணாகதி என்றது இந்த அதி உச்ச அறிவு, இதயம், இப்போ ஒரு இவர் அந்த சுவாமி இருக்கார்ல முக்தானந்தா, அற்புதமாக சொன்னார். குருநாதர் ஒபீடியன்ஸ் குரு வித்தவுட் கொஸ்டின், அதான் இன்னும் அனுப்பியிருக்கு. என்ன குருநாதர் சொல்கிறா, என்ன சொல்கிறா, அது முடிஞ்சு அவ்வளோ. நான் இல்லை, நான் நிறைய பார்த்துருக்கேன். பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியாது. இப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரன் சொல்லி கொண்டிருக்கீங்க இல்லையா? இது இல்லை உதட்டளம். உண்மையாக சொல்கிறாங்களாமே குருநாதர், இன்னும் ப்ளஃப். அப்படி உண்மையில் உண்ட இதயத்தில் இருந்து நீ அதை அது இதாக இருந்தால் தெய்வமே அவர்களால் எனக்கு சொல்கிறாண்டு நாங்கள்லாம் அப்படி தான் செய்வோம். ஒரு சந்தேகம் இல்லை. அவரை தான் சொன்னார், இந்த குருநாதர் இதே முன்னாடி இந்த குருநாதர் இந்த இடத்துல இருந்தால் அவர் எதை செய்வார், எதை சொல்லுவார், என்னலேருந்து எதை எதிர்பார்ப்பார், அதை செய். சரணாகதி வந்துடல. ஓகே, மீண்டும் வருவோம். அந்த சுவாமி யார் ஏன் அழுதாருண்டா, அவனருளாலே அவன்றால் வணங்கி. உன்னால் நான் சொன்னேன், இமை இந்த கண்ணிமைக்கிறதே உன்னால் முடியாது, உடல் கொண்டு உன்னால் முடியாது. அப்போ உன்றை இதயத்தை தூய்மையாக்கு, அதாவது சித்த சுத்தி நம்ம செய்கிற அத்தனை தவங்களும் நம்மளோட மனத்தை தூய்மையாக்குறத நம்ம செய்கிறோம். உன்னால் முடியுமா? அது பொருத்தமாக அந்த பாட்டு. இப்போ முக்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனி பக்தினரி அறிவேத்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவீதாரு அவர் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன கருளியவார் ஆர் பெறுவாரச்சோவே. இது திருவாசகம். ஆனால் இன்றோ நாளையோ உங்களுக்கு ஒரு நாள் வரும், ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ் சொல்லுவோம். அது டூ லேட். என்ன? எஸ், நான் ஒன்றாணி வேவி வேணும் என் அக்கா முறையவை அவள் பார்க்க போனான். அவளை அழுதுட்டாள். அது நான் அவளை பெட்டிலே இருந்தேன். ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ். ஆனால் அவள் அந்த மாலை எடுத்து என்னை காட்டினாள்.
ஓம் நம சிவாய. அப்போ பெருமான் அவளை கைவிட மாட்டார். அப்போ அந்த ஹோப்லெஸ் ஹெல்ப்லெஸ்லேயும் அவள் உன்னில் தங்கல். யாரில்? யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் ஏன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர், யாருக்கும் அடிமை இல்லாத சங்கரனுக்கு நான் அடிமை. அவனே எனக்கு ஒரு பயம். அப்படி உன்னால் சொல்ல முடியுமோ? நோ. அப்போ சரணாகதிக்கு நமக்கும் இப்போ சரணாகதி தான் நான் நடிகேன். இவ கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், உண்மையான இந்த ரியல் சரணாகதி, சரண்டர் இஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஈகோ. நான் எனது என்னும் செருக்கிலிருந்து வெளியில் வாடுறது. வந்து பார். எஸ். அப்போ இந்த துறவிகள்கிட்ட இருக்குது. இப்போ நான் பாருங்களேன் என்ன நடக்குது. சக்தி அவர் ஃபோன் பண்ணுறார். நான் சொன்னேன் பூஜை நடக்குது. அவங்க அதுக்கு வரல. வந்து பார்த்து ஒரு 10 நிமிஷத்தில் போகிறதா இருந்தவங்க இருந்தாங்க இல்லை. அப்போ திருவள்ளுக்கு சம்மானம் இவங்கெல்லாம் உங்களை வீட்டு 3 மாதம் இருந்தேன். முழு பேர் மிக நெருங்கின நம்மளா அதை பார்த்து நான் எல்லாம் நடந்தது. வந்தாங்க, கும்பிட்டாங்க, பிரசாதம் சாப்பிட்டாங்க, கூலாக போனாங்க. ஏன் திருவள்ளுக்கு சம்மானம். இப்போ சரணாகத வத்சலா ஏனெண்டா குஷேலர் கண்ணனை பார்க்குறதுக்கு துவாரகை போகிறார். கொஞ்சம் அவர் கட்டி கொடுத்து அதை விட உண்டு மேலே அவர்கிட்ட அவர் பட்டு கஷ்டப்பட்டு போய் கொண்டே இருக்கார். அப்போ அது சாட்சாத் பரம்பொருள் இல்லையோ. ருக்மணி பக்கத்தில் இவர் அவன் கால் முள்ளு வல்லு ரத்தம் ஓடுது. ருக்மணி சொல்கிறா, பெருமானே ஏதாவது செய்யா அவனாக கேட்கும். இது அசாதாரண விஷயம். உனக்கு தெரியாது குஷேலரை, அவன் கௌரவம் அவன் இல்லை, அவன் விருப்பம் சரணாகதி. அதான் சொன்னார், சரணாகதி பண்ண அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா துடிக்கிறான். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்காரு. ஆனால் விடலை. இவருக்காக போகிறார். அப்போ அது பாருங்க, அவன் சொல்கிறான்டா இவன் என்ன, நான் பிச்சை எடுத்தேன், நான் பிராமணன், பிச்சை தான் சாப்பிடும், இதை தான் செய்வேன், கண்ணனை தவிர அவனுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதை நான் உடைக்க முடியாது. அவன் விட்டான்டா. ஒரு தரம் ஒரு அரசன், அவன் சாதாரண, அவனை புகழ்ந்து பாடணும். அவன் சொந்தக்காரன் பாடி கொஞ்சம் படம் வந்துட்டான். நீ வந்து பாடண்டா, அவன் எதிர்மாற பாடிவிட்டான். அரசனை முன்ன மாதிரியே அவன் அட்டி உதைச்சி தள்ளி விட்டான் வெளியில். அந்த உடைஞ்சதெல்லாம் வந்து வீட்டை வந்தோடனே ரத்தம் ஓடுதண்டுக்கு. அதுக்கு இந்த நோக்கு இந்தியாவிலலாம் பசு நெய் பூசுவாங்க. அங்கே இங்கே சாப்பிட்றதுக்கே வழியில் பசு நெய்க்கு எங்கே வரும். அப்போ கண்ணனுக்கு பொறுக்க முடியல. அவர் வந்து இல்லை அந்த கையாலே இல்லை இருந்து தூங்கிட்டுருக்காரு. காலை எழும்புனா கால் முழுக்க வெண்ணெய் தடவி இருக்கு. சரி, அப்போ அன்றைக்கு அதுக்கு பிறகுதான் அவள் சொன்ன வைஃப், குசலேற வைஃபோட பேர் என்ன, அழகான பேர், சுஷீலா. சுஷீலா. அவள் சொன்னால் இது போதும், உண்ட பிடிவாதம் போதும். இங்கே பார், அந்த சாட்சாத் பரம்பொருளே இல்லை அந்த கையாலே தடவிட்டு போயிருக்காரு. அப்போ தான் அவர் ஒத்துக்கொண்டார் சரணாகதி பெருமானி இல்லை. அப்போ அந்த ஆனானப்பட்ட பெருமான் நண்பராகிய குஷேலர் கூட இல்லை சரணாகதி பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் பிடிச்சது பாருங்கள். அப்போ நம்மளை அதுக்காக நீங்கள் உங்களை மன்னிக்க முடியாது. இன்னும் குஷேலர் நானும் அப்படின்னு சரி சார் கிளியர். அப்போ இப்போ சாதாரணம் இந்த பிறகு எடுத்துக்கொண்டா போய் இறங்கியாச்சு. 160 ரூபா அந்த ஷர்ட்டும் எண்ணெய், பணம் ஒரு சதம் கூட இல்லை. திருவள்ளுக்கு சம்மதம். அன்றைக்கு இருந்தது வைஸ் சான்சலர் ரிட்டையர்டு
அண்ணாமலை யூனிவர்சிட்டி வயசானவர், அவர் தான் லஞ்சம் அவர் பாட சொன்னார். ஏன்னா நம்மளோட ஊரில் எல்லாருக்கும் தேவாரம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுக்கு தெரியாது. நான் அந்த ஓதுவாரை கூப்பிடுவேன் சொல்லு, அவன் தெரியாது. அவர் சொன்னான், என்ன தேவாரம் பாடுங்க. அப்போ பாடு. தோடுடைய செவியன் விடையேறியோர், தோடுடைய செவியன் விடையேறியோர், தூவன் மதிசூடி, தூவன் மதிசூடி, தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன், உள்ளங்கவர் கள்வன், எனது உள்ளங்கவர் கள்வன், எனது உள்ளங்கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணின் ஏத்த அருள் செய்த, பணிந்தேத்த அருள் செய்த, பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் அன்றே, பெம்மானிவன் அன்றே, பெம்மானிவன் அன்றே.